ஹரி சார், எப்படி சார் உங்களுக்கு இந்த யோசனை? அதுவா மேடம், பவித்ரா சந்தோஷம் எப்படி சந்திச்சு பேச வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா எந்த ஐடியாவும் வரல. அது மட்டும் இல்ல, பவித்ராவும் கோவமா ஒதுங்கி ஒதுங்கியே போயிட்டு இருந்தா. என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அன்னைக்கு மீட்டிங்ல லிஃப்ட் ப்ராப்ளம் பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் அந்த ஐடியா வந்துச்சு. ஹரி சார், அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்கல்ல? ஹரி சார், என்ன சார் லிஃப்ட் பக்கத்துல நின்னுட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இல்ல, வழக்கமா வர இந்த லிஃப்ட் ப்ராப்ளம் தான். ஓஹோ, ஐ சி. அச்சோ, லிஃப்ட்டுக்குள்ள யாரும் மாட்டிட்டீங்கல்ல? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. லிஃப்ட் மட்டும் தான் ப்ராப்ளம். நல்ல வேளை யாரும் இல்ல, இல்லனா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். இல்ல ஹரி சார்? நீங்க போங்க பிரதிபா, வழக்கம் போல நடக்கிறதானே. இதுக்கு நிரந்தர தீர்வு காணதான் மீட்டிங்ல பேசிட்டு இருந்தோமே, சரி பண்ணிடலாம். ஓஹோ, சரி. ப்ராப்ளம்னு சொல்றீங்க, லிஃப்ட் ஆபரேட்டர் கூப்பிடலையா? வரலையா? என்ன காணோம்? லிஃப்ட் ஆபரேட்டர் இன்னைக்கு லீவுன்னு நினைக்கிறேன். இல்ல வேற எங்கயாவது போயிருப்பாரு. ఓకే. లక్ష్మి, నువ్వేమి ఇక్కడ నిల్చుండావు? ఏదో சொல்லுவாங்களே, சோழியின் குடுமி சும்மா ஆடாதுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இந்த பக்கம் வந்தேனா, ஹரி சார் லிஃப்ட் ப்ராப்ளம் சொல்லி நின்னுட்டு இருந்தாரு. அதான் நானும் இங்கேயே நின்னுட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா பார்த்தா பவித்ரா தானே இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. அவதானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். என்ன பண்றா அவ? கேளு. யாருக்கு பவித்ராவுக்கு ஃபோன் பண்றீங்க? ஆஃப் கோர்ஸ் எஸ். அவங்க ஆபீஸ்க்கு நான் போயிருக்காங்க. நானே வந்ததும் அவங்க கிட்ட லிஃப்ட் ப்ராப்ளம் பத்தி பேசுறேன். நோ இஷ்யூஸ். அத கால் பண்ணிட்டேனே. போன்ல ஒரு தடவை பேசிட்டா முடிஞ்சிடும். ரிங் போகுது. ஹரி சார், பவித்ரா போன் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க போல. அது பவி போனை மறந்து வச்சுட்டு ஆபீஸ் போயிட்டா. அதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். வேற எதுவும் இல்லை. நிஜமாவா? ఏంటి ప్రతిభా, హరి సార్ இவ்ளோ தூரம் சொல்றாரு, நீ நம்ப மாட்டியா? சேச்சே, ஹரி சார் சொல்லி நம்பாம இருக்க முடியுமா? ஓகே, வாங்க போலாம். சார், நல்ல வேளை நம்ம சொன்னதெல்லாம் பிரதிபா நம்பிட்டா. பிரதிபாவை நம்ப முடியாது. மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவா. அதுக்குள்ள நம்ம ஏதாவது யோசிச்சு முடிவு பண்ணணும். பிரதிபா, பாத்தியா లక్ష్మి హరిసారం ఎప్పుడు సమాళికరాంగన్న? ఇది చూసేదానికే చాలా కామెడీగా ఉంది కదా. அவர் எப்படி சமாளிச்சாலும் நான் போடுற பிளான் படிதான் எல்லாமே நடக்கும். இதுக்கே அசந்துட்டா எப்படி? அடுத்த பிளான் இருக்கே. அதுக்குள்ள அடுத்த பிளானா பிரதிபா? ஐயோ, உன்னை பாக்கும்போது பொம்பளை சாணக்கிய மாதிரி இருக்க. ரியலி? ஓகே, அப்போ டின்னர் என்னோட சைடுல. சூப்பர் பிரதிபா, చాలా సంతోషం. தந்தூரி? ஓகே, சூப்பர் செஞ்சிடலாம். ஆனா இந்த வார எபிசோட்ல பவித்ராவோட அப்பா அம்மா இருந்தா நல்லா இருக்கும்ல? சூப்பர்யா. பவி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதா? ஒரு 5 நிமிஷத்துல இப்போ கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? டென்ஷன் ஆகாதா? ஓகே. உன் விளக்கம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். லைட்டு வந்துருச்சு, சரியாயிடும். தண்ணி எடுத்தாரு.
ஆப்பிளா? அட ஆரஞ்சு. ஏய் என்ன இதெல்லாம்? எனக்கு தெரியாது பவி. நான் நார்மலி இதுல லேப்டாப் இல்ல பவி, எனக்கு அது தெரியாது. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது பவி. என்ன இதெல்லாம்? ஐயோ இதெல்லாம் இல்ல என்ன இதெல்லாம் கேக்குறேன். எனக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி உன் பேக்ல வந்துச்சு? ஐயோ பவி சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியாது உன் பவி. வேலைதானா? ஐயோ இல்ல இல்ல கிட்ட சத்தியமா வராத. சொல்றத கேளு இத திறக்க பவி. சொல்றியா நான் இல்லையா சொல்றத இப்போ? கொஞ்சம் கேளு. இத பாரு. இல்ல நான் சொல்றத தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத இல்ல. சந்தோஷ். திறந்து இல்ல சொல்றல. சத்தியமா நான் வைக்கல. எனக்கு எனக்கு நீ இத திறக்க எதுவுமே சொல்லு தெரியாது. இப்போ. நான் சொல்றத நீ திறக்க சொல்லு. கொஞ்சம் கேளு எனக்கு பவி. எதுவும் கேட்க வேண்டாம். திறக்க சொல்லு இப்போ. ஓகே 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 இது எனக்கு தெரியாது பவி. சத்தியமா எனக்கு தெரியாது. நான் நார்மலா தான் வந்தேன். இல்ல எடுத்து தட்டா? எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. ஒருவேளை இது எல்லாத்தையும் அம்மா தான் வச்சிருப்பாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா இப்படி என்ன மாட்டி விட்டுட்டீங்களேம்மா. என்னடா வேற என்ன புதுசா போய் சொல்லலாம்னு பிளான் பண்றியா? தெரியும்டா தெரியும். இதெல்லாம் நீ தான் பிளான் பண்ணிருக்க. தெரியுது நல்லாவே. ஐயோ பவி பவி சத்தியமா அம்மா சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா சொல்றேன். கொன்றுவேன். கையெடு. எல்லாம் நல்லா தெரியுதுடா. இது எல்லாமே உன் பிளான் தான். இல்ல பவி சத்தியமா ஏமல சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல பவி. எவ்வளவு சீப்பா. பவி பவி காட் ப்ராமிஸ் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. as usual நான் ஆபீஸ் போறது உனக்கே தெரியும்ல. அந்த ஆபீஸ் போறதுக்கு தாண்டி நான் அந்த பேக் எடுத்துட்டு வந்தேன். இதுல இருக்கிறது எனக்கு என்ன சொன்ன? ஆபீஸ்கா? ஆ, உனக்கு தான் வேலையே இல்லையே. அப்புறம் எப்படி நீ ஆபீஸ் போவ? இரு எனக்கு வேலை இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியும். உண்மை அதானே? பவி இந்த அபார்ட்மெண்ட்ல யாருக்குமே தெரியாது எனக்கு வேலை இல்லைன்னு. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். அதெல்லாம் உன்ட்டு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஹரி சார், குட்டி இந்நேரம் பவித்ரா கிட்ட ஏதாவது பேசியிருப்பானா? என்ன மேடம் சொன்னீங்க? இல்ல லிஃப்ட்டுக்குள்ள இவ்ளோ நேரம் தனியா இருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? குட்டி தம் மனசுல இருக்கிறத பவித்ரா கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பானா? யாரு? சந்தோஷா மேடம்? உங்க ஃபேமிலியில தான் மனசுல இருக்கிறத அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டீங்களே. உங்க பிள்ளையாச்சே சந்தோஷ், அதுக்குள்ள எப்படி சொல்லிருப்பாரு? இருங்க பொறுத்து இருந்து பாப்போம். குட்டி இந்நேரம் எல்லாத்தையும் சொல்லி சமாதானப்படுத்தி இருப்பான் தானே? மேடம் அதுக்காக தானே இவ்வளவு பிளான் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். பேசுறதா சந்தோஷம் தான். என்ன சார் நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் பேசிருப்பாங்க. நீங்க வேணா பாருங்களேன். லிஃப்ட நம்ம ஆன் பண்ணதுமே ரெண்டு பேருமே கையை கோத்துக்கிட்டு சந்தோஷமா ஜோடியா வருவாங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு போதும் சார். என்ன இன்னும் ஓபன் பண்ண மாட்டாங்க? செக்யூரிட்டி எல்லாம் எங்க இருக்காங்க? அண்ணா யாராவது இருக்கீங்களா வெளிய? அண்ணா கேக்குதா? அண்ணா அண்ணா யாராவது கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? கேக்குதா? ஐயோ பவி ஐயோ ஹலோ பவி 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 டென்ஷன் ஆகாத பவி. இரு ஒரே நிமிஷம் அப்படியே இரு. இந்த ஃபேன் காத்துல நீ கொஞ்ச நேரம் இரு. அப்புறம் கரெக்ட் ஆயிடும். பாரு எவ்வளவு வேர்த்து இருக்குன்னு. இந்த ஐயோ இத பாரு, எனக்கு யாரோட அனுதாபமும் தேவையில்லை. கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம இரு. ஐயோ பவி நான் சொன்னா கொஞ்சம் கேளு பவி. உனக்கு இப்படியே இருந்தா சளி பிடிக்கும் பவி. பாரு பவி எவ்வளவு ஸ்வெட்டா இருக்குன்னு. ஐயோ நான் சொன்னா நீ கேட்கவே மாட்ட. இத பாரு எவ்வளவு கஷ்டமாச்சு.
கொஞ்ச நேரம் பேசாம இரு பவி. இந்தா வச்சுக்கோ. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போடா அந்த சைடு. எல்லாம் உன் பிளான் தானே. பவி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இப்போதைக்கு எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. இப்ப எனக்கு உன்னோட ஹெல்த் தான் முக்கியம். பாரு எப்படி வேர்க்குதுன்னு. ப்ளீஸ் பவி நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் முடிச்சுக்கிறேன். ஐயோ என்ன கொஞ்சம் தனியா விட. ஐயோ பவி, இந்த ஒரு விஷயத்திலயாவது நான் சொல்றது கொஞ்சம் கேள, நான் புடிச்சுக்கிறேன். பவி நான் இத வச்சு கொஞ்சம் வேர்வையை தொடச்சு விடவா? சொன்னா கேட்க மாட்டியா? என்ன தயவு செஞ்சு கோவப்படுத்தாத, அப்புறம் நடக்கிறதே வேற. சந்தோஷ் ஓ சார் டைம் ஆயிட்டு இருக்குது சார், கதவை திறக்க சொல்லுங்க சார். முன்னேற ஆயிடுச்சுல்ல? ஆமா. ஹலோ அடே, எங்க இருக்க நீ? ஒண்ணு பண்ணு, நேரா அந்த பவர் ரூமுக்கு போ. லிஃப்ட் ஸ்டார்ட் இல்ல லிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிடு. பிரஸ் பட்டனை ஆன் பண்ணிடு. ஓகே. ஹலோ சார், என்ன மேடி, நான் சொல்றது கேட்கலையா? லிஃப்ட் போய் ஆன் பண்ணு. சார் அது வந்து என்ன என்ன ஆச்சு இப்படி? கதவு தெர, சாவி எங்க? அது வந்து மேடம். என்ன மேடி வந்து போயின்னு உளறிட்டு இருக்க? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். லிஃப்ட் போய் ஸ்டார்ட் பண்ணு. சார் என்ன மன்னிச்சிருங்க சார், சாவிய தொலைச்சிட்டேன் சார். தொலைச்சிட்டியா? சாவியை தொலைச்சிட்டியா? சாவி இல்லாம இனிமே லிஃப்ட் திறக்க முடியாதா? ஐயோ அச்சச்சோ, இப்ப குட்டி பவி சார், லிஃப்ட் திறக்காம அப்புறம் ரெண்டு பேரோட உயிருக்கும் ஆபத்தாயிடுமே சார். ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய மாட்டியா? நீ எங்க சாவியை தொலைச்ச? வா நம்ம ரெண்டு மேடம் பேரும் பார்க்கலாம். இல்ல மேடம், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், சாவி கிடைக்கல மேடம். இத மட்டும் வக்கடையா என்ன பேசு. மாடி? உருப்படியா ஒரு வேலையை செய்ய துப்பு இல்ல. கையில இருக்கிற சாவி எப்படி போகும்? இல்ல சார், நான் லிஃப்ட் ஸ்டாப் பண்ணிட்டு வரும்போது தடுக்க விழுந்துட்டேன் சார், சாவி என்ன எங்க போச்சு பேசுற நீ? தெரியல. இப்ப எப்படி லிஃப்ட் திறக்கிறது? சொல்லுங்க ஹரி சார். பூட்டை உடைச்சு பார்க்க வேண்டியதானே? ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், முடியல. அதுவும் இல்லாம ஆளுங்க எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அச்சச்சோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே சார். சார் அவங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஆயிட போகுது. ஐயோ மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன ஹரி சார், நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. சரியா வரும்னு சொன்னீங்க தானே? இப்ப பாருங்க எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு. அச்சச்சோ, இப்ப பவிக்கும் குட்டியோட உயிருக்கும் ஆபத்து சார். இப்ப எப்படி? ஐயோ ஐயோ பவி, பவி, ஹே என்னாச்சு பவி? ரொம்ப டயர்டா இருக்கா? சொல்லு பவி. ஐயோ என்ன தொந்தரவு பண்ணாத. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதே இல்ல. நீ என்ன வேணாலும் திங்க் பண்ணிக்கோ, ஆனா எனக்கு இப்ப உன்னோட ஹெல்த் தான் முக்கியம். நீ ரொம்ப டயர்டா இருக்க, ஒரே நிமிஷம் இரு. ஏய் ஏய், ஐயோ ஐயோ இல்ல பவி. ஐயோ கண்ணெறியுதே. ஐயோ ஆ ஐயோ பவி, பவி ஐ எம் ரியலி சாரி பவி, நான் வேணும்னே பண்ணல. என்ன என்ன என்னடா பண்ற? ஐயோ பவி, என்னடா இது? எதுக்கு சட்டை இல்ல எல்லாம் இல்ல இல்ல, கட்டிருக்க? இத கேளு பாரு, உன் கண்ணுல இது பட்டுச்சுனா நீ வேணா பாரு. ஐயோ போ ஐயோ, அந்த பவி side. நீ நில்லு, நீ வெயிட் பண்ணு. ஐயோ, கண்ணு நீ நில்லு, வேற நான் சொல்றது போடா கேளு. அந்த side. ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முதல்ல கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு பவி, ப்ளீஸ் பேசாம இரு.
என்ன பவி பண்ற? இங்க பாரு, இந்த லிஃப்ட் நின்னது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. டார்ச்சர் தான் என்னால தாங்க முடியல. நீ இப்ப இந்த சட்டையை போட போறியா இல்லையா? பவி, நான் உனக்கு ஹெல்ப் தான். போடுறேன். ஹரி சார், என்ன சார் லிஃப்ட் அப்படியே நிக்குது. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் ஏதாவது பண்ணுங்களே சார். இருங்க லட்சுமி மேடம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், பயப்படாதீங்க. ஆமா ஹரி சார், இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டு மூச்சு திணறி சாகுற நிலைமைக்கு போயிட்டாங்க. நடி, வாய மூடுறியா? வேலையை ஒழுங்கா செய்யற துப்பு கிடையாது. பயமுறுத்துற வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ணு. வாய மூடுறியா? மேடி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? குட்டி 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 எப்படி வெளியில வருவாங்க? ஹரி சார், லட்சுமி என்னாச்சு? ஒண்ணு இல்ல, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையே, சம்மந்தம் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் இப்படி நிக்க மாட்டீங்களே. அதான் இல்ல, அது லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஆளுங்க வராங்க. அதான் wait பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஏ லட்சுமி, யாராவது மாட்டிட்டு இருக்காங்களா? சேச்சே, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஹரி சார். வணக்கம். வணக்கம். பவித்ரா பவி ஆபீஸ் போயிருக்கா. அவளை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அவளுக்கு போன் பண்ண போக மாட்டேங்குது. அது வந்து ஆமாமா சார், ஆக்சுவலா அவர்கிட்ட நானும் கேட்டேன். அப்போ அவங்க ஆபீஸ் போயிருக்கிறதா சொன்னாரு. பட் எனக்கு தெரிஞ்சு பவித்ராவோட போனு சார் கிட்ட தான் இருக்கு இல்ல? ஆமா. இல்ல சார், பவி ஆபீஸ் போற அவசரத்துல போனை எங்கேயே விட்டு போயிட்டா. அதான் நான் எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல சார், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த பிரதிபா. லிஃப்ட்டுக்குள்ள. நான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? சரி ஓகே, நீங்க சொன்னா கரெக்ட் தான் இருக்கும். நீங்க எங்க நிக்கிறீங்க? வாங்க, பவித்ரா வர வரைக்கும் நம்ம ஹரி சார் வீட்ல வெயிட் பண்ணலாமா? ஆமா, நீங்க போங்க, வீட்டை போய் வெயிட் பண்ணுங்க, பவி வந்துருவாங்க. இருங்க ஒரு நிமிஷம் சார், ஒரு விஷயம் பண்ணலாமா? எதுக்கும் பவித்ரா வர்க் பண்ற ஆபீஸ்க்கு ஒரு கால் பண்ணி பாத்துறீங்களே. எதுக்கு பிரதிபா பவித்ரா ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணும்? ஏன் சார், அதுல என்ன ப்ராப்ளம்? அவங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க கால் பண்ணுங்க சார். எங்க போன் போட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டாளான்னு கேளுங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் பவித்ராவோட அப்பா பேசுறேன். என்னன்னு பவித்ரா தெரியல. கொஞ்சம் போனை கொடுங்களேன். என்ன சார் சொல்றீங்க? பவித்ரா ஆபீஸ்க்கு வரலையா?